ஜிகர்தண்டா வில்லன் சிம்ஹாவை ஹீரோவாக்குன பரத் பாலா. தமிழ் சினிமாவில் வில்லனா அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஹீரோவானவங்க தான் சரத்குமார் உள்ளிட்ட பல நடிகர்கள். அந்த வரிசையில இப்போ நேரம் ஜிகர்தண்டா படங்கள்ல வில்லனா நடிச்ச பாபி சிம்ஹாவும் ஹீரோவாயிட்டாரு. அவங்க எல்லாம் பல வருடங்களா வில்லன்களா நடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஆனாங்க. ஆனா சிம்ஹாவோ சில படங்கள்ல நடிச்சதுமே ஹீரோ ஆயிட்டாரு. அப்படி அவர் ஹீரோ ஆனதுக்கு முதல் காரணம் ஜிகர்தண்டா தான். அந்த படத்துல ஹீரோவா நடிச்சவர் சித்தார்த்னாலும் வில்லனா நடிச்ச சிம்ஹாவுக்கே மொத்த பாராட்டும் போச்சு. அவரை சுத்தியே படத்தோட மொத்த கதையும் பின்னப்பட்டிருந்ததுனால இப்போ எத்தனை வெயிட்டான வேடங்களையும் அவர் நடிப்பாருன்ற நம்பிக்கை டைரக்டர்களுக்கு ஏற்பட்டுடுச்சு. அது காரணமா தில்லுமுல்லு பத்ரி இயக்கியிருக்கும் ஆடாம ஜெயிச்சோம்டா படத்துல கருணாகரன் ஹீரோவா நடிச்ச போதும் பாபி சிம்ஹாவை இன்னொரு ஹீரோவாக்கி இருக்காங்க. அவரை பார்த்து இப்போ தனுஷ் நடிச்ச மரியான் படத்தை இயக்குன பரத் பாலா தான் இயக்கும் புதிய படத்துக்கு பாபி சிம்ஹாவையே ஹீரோவாக்கி இருக்காரு. ஆக இந்த படத்துல சிங்கிள் ஹீரோவா அரிதாரம் பூச இருக்கும் சிம்ஹாவுக்கு பொருத்தமான கதாநாயகியை தேடும் அடுத்த கட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு பரத் பாலா.